கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை ஏசாயா 66வது அதிகாரம் 2வது வசனம். சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ வேண்டும் என்கிற வாஞ்சை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் இருக்க வேண்டும். ஆவியில் நொறுங்குண்டு எளிமை உள்ளவர்களாய் இருப்பவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நேசிப்பார்கள், அதன்படி நடப்பார்கள். அப்பேற்பட்டவர்களைத்தான் கர்த்தர் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று நடுங்கி பாவத்தை விட்டு விலகி ஓடிய யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும் உங்களோடும் இருந்து உங்களையும் உயர்த்துவார். ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் உம்முடைய வார்த்தைக்கு, உம்முடைய வசனத்துக்கு பயந்து தீமையை விட்டு விலகி இருக்கும் வாழ்க்கையை வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை அனுதினமும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தர் நீங்க. எங்களை காக்கிறவர் தூங்குவதுமில்லை, உறங்குவதுமில்லை. தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடையட்டும். வெட்கப்பட்டு போகாமல் செய்யுங்க. எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். மற்றவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.